அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, ராபர்ட் கால்ட்வெல் அவர்கள் 1814ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே தேவனுடைய அழைப்பை உணர்ந்து 1838ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் பின்னர் திருநெல்வேலி மறைமாவட்ட ஆயராகவும் பணியாற்றினார். கால்ட்வெல் அவர்கள் சுவிசேஷ பிரசங்கத்தோடு மட்டுமல்லாமல் கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் மொழி ஆய்வில் பெரும் பங்களிப்பு செய்தார். தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளை ஆழமாக கற்றார். 1856ஆம் ஆண்டு வெளியிட்ட A Comparative Grammar of Dravidian or South Indian Family of Languages என்ற நூல் மூலம் திராவிட மொழிகள் தனித்த மொழி குடும்பம் என்பதை கல்வியியல் உலகிற்கு நிரூபித்தார். இது தமிழ் மொழியின் மதிப்பை உலக அரங்கில் உயர்த்தியது. அவர் பல தேவாலயங்களையும் பள்ளிகளையும் நிறுவினார். ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதிக்காகவும் உழைத்தார். சுவிசேஷம் என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்பதை தனது வாழ்க்கையால் எடுத்துக்காட்டினார். கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி: 1. தேவனுடைய அழைப்பை உணர்ந்தால் தயங்காமல் கீழ்ப்படியுங்கள். 2. நீங்கள் பணியாற்றும் மக்களின் மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை முறையை மதியுங்கள். 3. சுவிசேஷம் அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களியுங்கள். 4. அறிவையும் விசுவாசத்தையும் ஒன்றாக இணைத்து தேவனுக்காக பயன்படுத்துங்கள். கால்ட்வெல் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். நாம் இருக்கும் இடத்தில் தேவனுக்காக உண்மையுடனும் அறிவுடனும் அன்புடனும் பணியாற்றுகிறோமா? அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவில் விதைக்க காரணமாயிருந்த இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.